வில்லனை உயிரோட புதைக்க ஒரு குழி தோண்டியிருப்பாங்க பாருங்க. அதில் ஒரு 15 டைனாசரை புதைக்கலாம். இது லோகேஷ் கனகராஜோட மைண்ட் வாய்ஸாக இருக்குமோ, அது அவரோட மைண்ட் வாய்ஸாக இருக்குமோ அப்படின்லாம் யோசிச்ச மாதிரி ரஜினிகாந்துக்கும் இதில் ஒரு மைண்ட் வாய்ஸ். இந்த தேவா பற்றி தெரிஞ்சிருந்தும் என்கிட்டயே விளையாடி இருக்கல்ல அப்படின்னு நினச்சிருப்பார் படம் முடிஞ்சதுக்கப்புறம். மாஸ்டர் படத்தை நான் ஒரு 100 தடவைக்கு மேலே பார்த்துருப்பேன் ஓடிடியில். ஆனால் விஜயை பார்க்கறதோட விஜய் சேதுபதி தான் அதிகமாக பார்த்துருப்பேன். ஹீரோவோட வில்லனுக்கு தான் செம்ம வெயிட்டாக மாசா பஞ்சாக இருக்கும். கனகராஜ் எப்பயுமே வில்லனுக்கு தான் வெயிட்டேஜ் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் இதில் வில்லனா ஃபாத் ஃபாசில் தான் நடிக்கிறதா இருந்தார். பட் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் வேணான்ட்டார். ரிஜெக்ட் பண்ணதுக்காகவே அவர் லைஃப் டைம் ஃபுல்லாக வருத்தப்படணுங்கிறதுக்காகவே என்னன்னு தெரியல, அந்த வில்லன் கேரக்டர் வெரி பவர்ஃபுல்லாக அமைச்சிட்டார். இந்த படத்தில் உண்மையிலே பார்த்தா வில்லனோட ஒய்ஃபும் தான் வந்து வெரி பவர்ஃபுல் ரோல். அதுலேயும் வில்லியை பெர்ஃபார்ம் பண்ண ரச்சிதாராம் சூப்பர். வில்லனை ஸ்ருதிஹாசன் வந்து அந்த சங்கிலியால் கட்டிட்டு போகும்போது நான் நினச்சேன் அவர் ஏதோ ஒரு பில்டிங்கில் ஒரு கம்பியில் கட்டிட்டு போயிட்டாங்க போல இருக்குன்ட்டு. கடைசியில் பார்த்தா தான் அவர் கைக்கும் கழுத்துக்கும் மட்டும்தான் கட்டியிருக்கிறாங்க. அவர் விரட்டிகிட்டே பின்னாடியே ஓடி போயிருக்கலாம். நான் போவோம் அப்படியே நின்றுட்டே இருக்காரு. வில்லி ஃபோன் பண்ணிட்டே ஓத்தாடே ஓடுறா அம்மாவை நான் சொன்னாதான் ஓடுவேன்னா அப்புறம் ஓடுறாரு. ரஜினி ரசிகர்களுக்கு கண்டிப்பாக படம் பிடிச்சிருக்கும். நன்றி, வணக்கம்.